வணக்கம் நிர்மலா பெரியசாமி. இப்போ உங்களுடைய இது குறித்து, அதாவது முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கு மாரடைப்பு என்று அப்பல்லோ தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து உங்களுடைய கருத்து என்ன? மிக வேகமாக குணமடைந்து வந்து கொண்டிருந்த நேரத்தில் இது ஒரு இடி மாதிரியான ஒரு செய்தி, இந்த கார்டியாக் அரெஸ்ட் என்பது. ஆனால் நிச்சயமாக இதைவிட மிகப்பெரிய பிரச்சனைகள் எல்லாம் அம்மா கடந்து வந்த பாதை என்பது உண்மையிலேயே ஒரு மலர் படுக்கை அல்ல, மிக மோசமான. அம்மாவே சொல்லி இருக்கிறார்கள் சில இடத்துல, நான் பல நரகங்களை சந்தித்து வந்திருக்கிறேன் என்று. அது மாதிரி மிக கடுமையான ஒரு சோதனையான கட்டத்தை எல்லாம் அம்மா கடந்து வந்து அத்தனையும் சாதனைகளாக மாற்றியவர் என்பதால் இப்பொழுதும் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. நிச்சயமாக அம்மா இந்த கார்டியாக் அரெஸ்ட் மட்டும் எங்கள் அம்மாவை என்ன செய்துவிடும், அதை தாண்டி வருவாங்கன்னு நம்பிக்கை இருக்கு. அதுக்கான ஏக்கமும் இருக்கு. நிச்சயமா இறைவனுடைய அருள், மக்களுடைய பிரார்த்தனை எங்கள் அம்மாவை திரும்ப கொண்டு வரும். இந்த பிரச்சனையிலிருந்து வேண்டுவா இப்ப கூட ஸ்டேபிளா இருக்காங்கன்னு கேள்விப்படுறோம். இப்போ அதிமுக தொண்டர்கள் அப்பல்லோக்கு வெளியில பெருமளவில் குவிஞ்சிருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அதிமுக தொண்டர்கள் தற்போது இந்த சூழ்நிலையை எப்படி எதிர்கொள்ளணும்னு நீங்க அதிமுக தொண்டர்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன? அதாவது அம்மா எங்களுக்கு ஒரு தலைவர் மட்டுமல்ல, உண்மையிலேயே குடும்பத்துல எல்லா அதிமுகவில் இருக்கக்கூடிய 2 கோடி தொண்டர்களுக்கும் குடும்பத்தில் ஒரு நபர், குடும்ப தலைவர், அதற்கு மேல தெய்வம் மாதிரி, கடவுளாக நாங்கள் ஒரு ஒரு மனிதராக கூட அம்மா நினைக்கல. எல்லாருமே அதற்கு மேல. அதை நீங்க எல்லாம் என்ன சொல்லுவீங்களோ அது எங்களுக்கு உள்ள இருக்கிறவங்களுக்கு அதனுடைய அந்த அர்த்தம், அதனுடைய அந்த வீரியம் புரியும். வேற நினைவே இருக்காது. அம்மா தான் நினைவே எங்களுக்கெல்லாம். அம்மா தான் முதன்மை. அப்படிப்பட்ட அம்மாவுக்கு ஒரு ரொம்ப மோசமாக உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்ற ஒரு தகவல் வரும் பொழுது கடந்த 2 மாதங்களுக்கு மேலாக அம்மா முகத்தை கூட பார்க்கல. அது நிச்சயமா எல்லாரும் ஒரு பதட்டமான சூழ்நிலை. ஆனால் அந்த சூழ்நிலையிலும் எங்கள் தொண்டர்கள் எப்படி ஒரு கட்டுப்பாட்டோடு இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் எல்லாம் பார்த்திருப்பீங்க. இதே வேற எந்த கட்சியாக இருந்தாலும் இவ்வளவு ஒரு அமைதியை கடைபிடிக்க மாட்டாங்க. அதிமுகல மட்டுமே எங்கள் அம்மாவால் பயிற்றுவிக்கப்பட்ட எங்கள் தொண்டர்கள் நிச்சயமாக எந்த இடத்திலும் ரொம்ப அத்துமீறத நீங்க பார்த்திருக்கவே முடியாது. எங்காவது 1-2 இடத்துல ஏதாவது சில காரணங்களால் இருக்கலாமே தவிர, பேரிகேடை உடைக்கிறது, தாண்டி வர்றது, அது கூட ஒரு ஆர்வ மிகுதியால் இருக்குமே தவிர, நிச்சயமாக அதிமுக தொண்டர்களால் பொதுமக்களுக்கு எந்த விதமான ஒரு ஒரு கஷ்டமோ ஒரு அலார்மிங்கான ஒரு சூழ்நிலையோ நிச்சயமாக இருக்காது. எங்கள் தொண்டர்களுக்கு நாங்க சொல்லக்கூடியது கூட ஒண்ணும் இல்லை, அவங்களுக்கே தெரியும். ஒரு வேதனையான காலகட்டத்துல எந்த விதமான பொது அமைதிக்கு பங்கம் விளைவிக்கக்கூடிய விதத்துல அதிமுக தொண்டர்கள் ஒரு நாளும் செயல்பட மாட்டார்கள். அம்மாவின் தொண்டர்கள், அம்மா முகத்தை நினைச்சாலே ஆட்டோமேட்டிக்கா எல்லாரும் நாங்க கட்டுப்பட்டு நிற்போம். எல்லாரும் இருப்பாங்க. நீங்க யாரும் பயப்பட வேண்டியதில்லை. எங்கள் தொண்டர்களுக்கு நாம் சொல்லக்கூடியது இல்லை, அவங்களே அதை கடைபிடிச்சுட்டு தான் இருக்காங்க, இன்னும் கடைபிடிப்பாங்க. நான் பாருங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல அம்மா இப்ப ஸ்டேபிளா இருக்காங்க, நல்லா இருக்காங்கன்னு ஒரு தகவல் வரும் என்ற அந்த பிரார்த்தனையிலேயே, நம்பிக்கையிலேயே நாங்க இருந்துட்டு இருக்கோம்.